எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி உலகமே உற்று நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய போர் எவ்வளோ நாளைக்கு இன்னும் நடக்கும். இந்த போர் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது பங்குச்சந்தையில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி போர் வந்தப்போ பங்குச்சந்தையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக மிகப்பெரிய இரு நாடுகளுக்கு போர் அப்படின்னாவே பொருளாதார ரீதியாக ஃபஸ்ட்டு பாதிக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா பங்குச்சந்தை தான். இந்த பங்குச்சந்தை தான் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ஒரு கிராஷ் ஆகும். ஏன்னா யுஎஸுக்கும் ஈரானுக்கும் போர் கடந்த சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆனாலும் இந்திய பங்குச்சந்தையில் மண்டேக்கான மார்க்கெட்டில் ஒரு பெரிய கிராஷ் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு 500 பாயிண்ட் கேப் டவுனில் தான் நிஃப்டி ஓப்பன் ஆச்சு. பட் ஓப்பனான மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா சடனாகவே ரெக்கவர் ஆகி மேலே தான் பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு 312 புள்ளிகள் மட்டும்தான் சரிவடைஞ்சு 24,865 முடிவடைஞ்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட் மண்டேவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய இன்ஃபேக்ட் இல்லை. அடுத்த நாள் டியூஸ்டே பார்த்திங்க அப்படின்னா ஹோலி ஹாலிடே. அந்த டியூஸ்டே வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் ஒரு டவுன் சைடு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 600 பாயிண்ட்டுக்கு பக்கமாக டவுன் ஆகிருக்கு. இதையெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது வென்ஸ்டேக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு பெரிய கேப் டவுன் இருக்கிறதுக்கு சான்சஸ் மேபி இருக்கலாம். ஏன்னா மண்டேக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட் 24,580 ப்ரீவியஸ் லோ வந்திருக்கு. அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட்டு 26,300 வரைக்கும் போயிட்டு திரும்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப இந்த 24,600 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து 24,865 க்ளோஸ் வச்சுருக்கு. மண்டே மார்க்கெட்டில் மைனஸ் ஒரு 312 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. இப்போ திரும்ப டியூஸ்டே மார்க்கெட் லீவு, அடுத்தது வென்ஸ்டே பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு பெரிய கேப் டவுன் கிடைச்சிது அப்படின்னா எந்த லெவல்ஸ், அதாவது இந்த லெவல் இப்போ இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து தான் மண்டே மார்க்கெட்டில் மேலே போயிருக்கு. திரும்ப மண்டே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் இங்கே வரைக்கும் சான்ஸ் இருக்குது. அதாவது 24,350, இந்த 24,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் சான்சஸ் இருக்குது. கேப் டவுன் கொடுத்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 600 ரேஞ்சையும் உடைச்சி திரும்ப வந்துச்சு அப்படின்னா இந்த 340, 350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் சான்சஸ் இருக்குது. மண்டே நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே அப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்சைடு வந்துச்சு அப்படின்னா திரும்ப 24,600 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா போர் பிரச்சனைங்கிறதுனால மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த 324, 350 உடைச்சிட்டு மார்க்கெட் நல்லாவே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அடுத்தது நம்ம எதிர்பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் டவுன் பார்த்திங்க அப்படின்னா 23,900 ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ப்ரீவியஸ் போர் அப்படிங்கிறதுலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடு கொடுத்துருந்தாலும் அந்த டவுன் சைடு நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி தான் இந்த டவுனையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுங்கிற பட்சத்தில் அதை விட பல மடங்கு மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த போர் பிரச்சனை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தைக்கு சுமூகமாக முடிஞ்சுது அப்படின்னா அதன் பிறகு மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா நல்லாவே புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த டிப்லாம் கிடைக்கும்போது நம்ம பையிங்காக அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். நம்ம பெரிய லெவலில் பை பண்ணல அப்படின்னா ஒரு சின்ன பையிங்காக நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம். இதுதான் பொதுவாக நிஃப்டியினுடைய நாளைக்கான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.